நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் டைரக்ஷனில் வந்த 3வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து பவர் பாண்டி, செகண்ட் படம் ராயன், 3வது படம் வந்து நீக், 4வது படம் இட்லி கடை. நீக் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி கடை வந்து இன்னும் ஒரு மாதத்தில் ரிலீஸ் ஆகும். அது எப்படி இருக்குது, அது வேறு லெவல் மாசாக இருக்கும். இப்போ நீக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீக் படத்தில் வந்து பவிஷ், அனிகா, ராபியா, வெங்கடேஷ், மேத்யூ, பிரியா வாரியர், ரம்யா, சரத்குமார், சரண்யா, ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினியாக பண்ணிக்கிறவங்க எல்லாருமே புதுமுக ஹீரோ ஹீரோயினிங்க தான். பவிஷ் வந்து தனுஷுடைய அக்கா பையன் சொல்கிறாங்க. அனிகா வந்து உங்களுக்கே தெரியும் தூக்குதுறையோட பொண்ணு. அதில் சைல்டு ஆக்டர்ஸாக நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க. மீதி ராபியா வந்து ரம்யா இவங்களாம் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம்ஸ். இவங்களாம் இன்ஸ்டாகிராமில் வந்து பொறுக்கி போட்டு நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம தலைவர் போட்டிருக்காரு. அது எப்படி தலைவா உன்னால் மட்டும் முடியுது? படம் எல்லாமே புது ஹீரோ புது ஹீரோயினிங்க, லவ் படம் வேறு. முதல்ல நீ பாட்டு போட்டினா எல்லாம் தூங்கிட மாட்டாங்க. எப்படி நீ தைரியமாக பாட்டு போட்ட? ஆனால் தூங்கலை எல்லாரும். பாட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது அந்த ஏடி சாங் தான். வேறு லெவல் சாங்குங்க. கோல்டன் ஸ்பெராவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த 2 பாட்டு வேறு லெவல் சாங். பவிஷ், மேத்யூ, வெங்கடேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து அனிகாவுடைய மேரேஜை நிறுத்த பிளான் போட்டு இருப்பாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அது கோவாவில் மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஹோட்டலில். அங்கே தான் படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அந்த ஒரு ஹோட்டல்லே முடிச்சிருப்பாங்க. ஆனால் வேறு லெவல் ஃபன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த வெங்கடேஷ் ராபியாவுடைய அட்ராசிட்டி இருக்கே, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவல். மேத்யூ வந்து காண்டாகின்னு இருப்பான். என்னடா நீங்கள் கம்முன்னு இல்லாமல் இதுன்னு சும்மா ஜுஜு எப்பா வேறு லெவல் காமெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம காமெடியாக இருக்கும். படம் வந்து நீங்கள் முகம் சுய்க்கிற மாதிரி ஒரு கிஸ்ஸின்னு கூட இருக்காது. அதுன்னு எதுவுமே பெருசாலாம் இருக்காது. எல்லாமே ஜாலியான ஒரு ரொமான்ஸ் அண்ட் காமெடி தான். எனக்கு வந்து பிடிச்சது வந்து எனக்கு பவிஷ் வந்து அனிகா கூட பேசுறதை விட ரம்யா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் கூட பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அஞ்சலி, அவங்க கேரக்டர் பேர் அஞ்சலி. அது வந்து ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதில் மேத்யூ வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்பார். அவங்கவுங்க பேர்லேயும் ஒரு சாங்கை போட்டு இருப்பார். செம்மையாக இருக்கும் அது. அஞ்சலி அஞ்சலி புஷ்ப அஞ்சலி செம்ம சாங்குது. அதையும் ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் மேத்யூவெலாம் செம்ம காமெடி பண்ணியிருக்காருங்க. மேத்யூவும் பவிஷும் காம்போ நல்லா இருக்குது. இவங்க கண்டினியூவாக அப்படியே படம் நடிச்சாங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகும். வெங்கடேஷுமே சொல்ல தேவையில்ல, பயங்கரமாக காமெடி பண்ணுறாரு. அதுவும் ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு அமையறதே கஷ்டமாக இருக்குது, உனக்கு எப்பட்றா அப்படின்ட்டு மேத்யூ கேட்பான் பாருங்க. முதல்ல இவனை போட்டு தள்ளணும்டா அப்படின்ட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். டிராகன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து வேறு, அது வந்து வேறு. அதனால் இது கம்பேரிசன்லாம் பண்ண முடியாது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னு கம்பேர் பண்ணோன்னா இது வந்து கொஞ்சம் அதை விட ஆவரேஜ் தான். ஏன்னா அது வந்து நிறைய அறிவு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறையா தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணுன்ற மாதிரி நிறையா நம்ம வாழ்க்கைக்கு அறிவுரை சொல்லுவாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜாலியாக வாங்க, ஃபன் பண்ணுறாங்க, பார்த்துட்டு ஜாலியாக காமெடியாக போங்க, அவ்வளோதான்.